இந்த வீடியோவில் டெல்லியில் இருக்க அந்த ஏர் பொல்யூஷன் தொடர்பாக இங்கிலீஷ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு 7-8 புது வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேண்டோராஸ் பாக்ஸ், கேன் ஆஃப் வேர்ம்ஸ். அது இல்லாமல் நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் ஃப்ளாக் அண்டு ரேஷன் அப்படிங்கிறது. இருந்தாலும் இதுக்கு வேறு அர்த்தங்களும் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸ் நாட் மெடிக்கல் டிவைசஸ், சென்டர் டிஃபர்ஸ் slashing GST on air purifiers, warns of Pandora's box of similar request அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 முக்கியமான வேர்டு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டிஃபர், அடுத்தது ஸ்லாஷிங், மூணாவது பேண்டோராஸ் பாக்ஸ். பேண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சம்திங் தட் காசஸ் மெனி அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் ஸ்டார்டட். எதிர்பாராமல் பல விளைவுகளை உண்டாக்கும் ஒரு செயல். இது தொடர்பாக கிரேக்க புராணங்களில் ஒரு கதை இருக்குது. ப்ராமித்தியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவர்களில் ஒருத்தர். அவர் மனிதர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜியூஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள்கிட்டேருந்து, அவர் தான் முதன்மை கடவுள், அவர்கிட்டருந்து நெருப்பு அப்படிங்கிற ஒரு சக்தியை திருடி மனிதர்கள்கிட்ட கொடுத்துருவார். ஜியூஸுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிரும். மனிதர்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதகுல பெண்மணிக்கிட்ட அவளோட திருமண பரிசாக ஒரு பெட்டியை கொடுப்பார். இந்த பெட்டியில் நீ எக்காரணத்தை கொண்டு நீ திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பார். ஆனால் அந்த பெண்ணுக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியாது. அதை அந்த பெட்டியை திறந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற கஷ்டமான விஷயமான, அதாவது மரணம், துன்பம், வன்முறை, போட்டி, பொறாமை, இது எல்லாமே அந்த பெட்டியிலிருந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக வெளியில் வர அந்த பிரச்சனைகளுக்கு பேர் தான் பேண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஓப்பன்ட் பேண்டோராஸ் பாக்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். 1905 பிரிட்டிஷ்காரர்கள் வங்காளத்தை ரெண்டாக பிரித்தாங்க. ஹிந்துக்கள் இருக்கிற வங்காளம் ஒன்று, முஸ்லீம்கள் இருக்கிற வங்காளம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. அந்த ஒரு நடவடிக்கை தான் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சது. அதன் தொடர்பாக நடந்த வன்முறைகள், அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர், இன்றைக்குமே இந்து முஸ்லீம்கள் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆணி வேராக இருந்தது இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். இதை ஒரு பேண்டோராஸ் பாக்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாப்ரி மஸ்ஜித் டெமாலிஷன் ஓப்பன்ட் பேண்டோராஸ் பாக்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ரியாட்ஸ். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுமே ஒரு பேண்டோராஸ் பாக்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதன் பிறகு பல தீவிரவாத தாக்குதல், வன்முறைகள், மைனாரிட்டிக்கு எதிரான வன்முறைகள், இந்த மாதிரி பல கலவரங்கள் நடந்துச்சு. இதே மாதிரி பேண்டோராஸ் பாக்ஸுக்கு சிமிலராக இன்னொரு இடியமும் ஒன்று இருக்குது. இது கேன் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னா லாங் டேர்மில் நடக்கக்கூடிய ஒரு பின்விளைவுகள். இதே கேன் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படிங்கிறது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு பின்விளைவுகள். Bringing up an old argument could open a can of worms. அதாவது ஏற்கனவே முடிந்து போன ஒரு விவாதத்தை திரும்ப ஆரம்பிக்கிறது கேன் ஆஃப் வேர்ம்ஸுக்கு இணையானது. எப்படி ஒரு டப்பாவில் ஒரு புழுக்கள் இருக்கிற ஒரு டப்பாவை திறந்து வச்சோம் அப்படின்னா அந்த புழுக்கள் எல்லாம் வெளியில் ஒரு விதமான ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அப்படி எப்படி திரும்ப அதை பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாதோ, அதே மாதிரி பழைய விஷயங்களை பேசுவதுமே அந்த பிரச்சனையை அது அதிகப்படுத்த தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். டிஸ்கஸிங் பாலிட்டிக்ஸ் அட் அ ஃபேமிலி கேதரிங் கேன் ஓப்பன் அ கேன் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குடும்பங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்க நேரத்தில் அரசியல் பற்றி விவாதிப்பது ஒரு கேன் ஆஃப் வேர்ம்ஸை திறந்ததுக்கு ஈடு இணையானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு வேர்டு நம்ம அதில் பார்த்தது டிஃபர். டிஃபர் அப்படிங்கிறது போஸ்ட்போன், ஒத்தி வைத்தல் அல்லது தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஐ டிஃபர்ட் மை டூர் பிகாஸ் ஆஃப் த ரெயின். என்னோடய பயணத்தை மழை காரணமாக நான் ஒத்தி வச்சேன். ஐ வில் டிஃபர் மை டெசிஷன் அன்டில் ஐ கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து இந்த ஹெட்லைன்ஸில் பார்க்கும்போது சென்டர் டிஃபர்ஸ், அதாவது மத்திய அரசு தள்ளி போட்டிருக்காங்க. எதை தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்லாஷிங் ஜிஎஸ்டி ஆன் ஏர் பியூரிஃபையர். ஏர் பியூரிஃபையருக்கு 18% ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க.
இதை வந்து 5% மாற்றுறதுக்கான அந்த முடிவை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸ்லாஷிங் அப்படின்னா வந்து குறைப்பது, விலை குறைப்பு அப்படின்னு சொல்லலாம். டிஃபர் அப்படிங்கிறது தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து மெடிக்கல் டிவைசஸுக்கு மட்டும்தான் வந்து 5% ஜிஎஸ்டி. இது வந்து மெடிக்கல் டிவைசஸ் லிஸ்ட்டில் வராது. அதனால் வந்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வார்ன்ஸ் ஆஃப் பேண்டோராஸ் பாக்ஸ் ஆஃப் சிமிலர் ரிக்வெஸ்ட். இதே மாதிரி வந்து இது வந்து மெடிக்கல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வரி குறைப்பு பண்ணோம் அப்படின்னா, இதே மாதிரி பல விஷயங்கள், பல கருவிகளுமே வந்து மெடிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிற பேரில் இன்னும் எதிர்காலத்தில் வந்து இதுக்கும் வரி குறைப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோரிக்கைகள் எழும். அதனால் வந்து இதுக்கு வரி குறைப்பு பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸில் டெல்லி ஹைகோர்ட் ஃப்ளாக்ஸ் 18% ஜிஎஸ்டி ஆன் ஏர் பியூரிஃபையர்ஸ், ஆஸ்க்ஸ் சென்டர் டு எக்ஸ்பிளைன் ரேஷனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கமாவுக்கு முன்னால் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும், கமாவுக்கு பிறகு இருக்கிறது செகண்ட் பார்ட்டாகவும் நம்ம படிக்கணும். இந்த இடத்துல ஃப்ளாக் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக் அப்படின்னா டு பாயிண்ட் அவுட் சம்திங், கவனத்தை ஈர்த்தல், சுட்டி காட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து ஒரு கொடி வந்து ஒரு அடையாளத்துக்காகவும் ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்களோ அதே அர்த்தத்தில் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா வந்து 18% ஏர் பியூரிஃபையருக்கு வந்து 18% ஜிஎஸ்டி போட்டிருக்கிறத வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, த ரிப்போர்ட் ஃப்ளாக்டு தி ஷார்ட்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ், ஆசிரியர்களின் பற்றாக்குறையை அந்த ரிப்போர்ட் சுட்டி காட்டியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தி ஆர்டிக்கிள் ஃப்ளாக்டு பொல்யூஷன் இன் த சிட்டி, நகரத்தில் பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து அந்த ஆர்டிக்கிளில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து ஆஸ்க்ஸ் சென்டர் டு எக்ஸ்பிளைன் ரேஷனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்க்ஸ் சென்டர் அப்படின்னா மத்திய அரசை கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காரணத்தை விளக்குங்க, ஏன் வந்து ஏர் பியூரிஃபையருக்கு 18% ஜிஎஸ்டி இருக்குது, டெல்லியில் வந்து இவ்வளோ ஒரு மாசு இருக்கும்போது, காற்று மாசு இருக்கும் பொழுது ஏர் பியூரிஃபையருக்கு வந்து ஏன் வந்து இவ்வளவு வரி போடணும் அப்படிங்கிறத விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரேஷனால் அப்படின்னா வந்து ரீசன் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த இடத்துல வந்து ரீசன் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ரேஷனால் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னும் சில வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு, அதாவது நல்லது எது, கெட்டது எது, மூட நம்பிக்கை எது, அறிவியல் சார்ந்த நம்பிக்கை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து பார்க்கணும், பகுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்கிற வார்த்தை தான் ரேஷ்னல் அப்படின்னு அர்த்தம். ரேஷ்னலிஸ்ட் அப்படின்னா பகுத்தறிவாளர். இப்போ பெரியாரை வந்து நம்ம வந்து ரேஷ்னலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ரேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா பகுத்தறிவு இயக்கம். 1920களில் தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற நீதி கட்சி கொண்டு வந்த அந்த விஷயத்தை வந்து நம்ம பகுத்தறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இர்ரேஷ்னல் அப்படின்னா, அதாவது லாஜிக்கு எதிரான முட்டாள்தனமான விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். யுவர் ஃபியர்ஸ் ஆர் இர்ரேஷ்னல் அப்படின்னா, உன்னுடைய பயம் வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, தேவையில்லாமல் நீ பயப்படுற அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல சொல்லலாம். இதே வரிசையில் வர்றது தான் வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அந்த ரேஷன் கடை அப்படிங்கிற அந்த ரேஷன் அப்படிங்கிற வேர்டுமே. ரேஷன் அப்படிங்கிறது எதுக்காக வந்து இருக்குது அப்படின்னா, நம்ம இந்திய சுதந்திரம் கிடைச்ச காலத்துக்கு பிறகு அரிசி, பருப்பு, சர்க்கரை இது போன்ற ஒரு அத்தியாவசியமான பொருட்களுக்கெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு. ஏழை மக்களுக்கு வந்து அது போய் சேராமல் இருந்தது. பணக்காரர்கள் வந்து அதை பதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ரேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது எல்லாத்துக்குமே வந்து பிரித்து யாருக்கு தேவை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்குப்படி உருவாக்கப்பட்டது தான் ரேஷன் ஷாப். எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும், பகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோல் வாஸ் ரேஷன்டு டியூரிங் த ஃபியூல் ஷார்ட்டேஜ், அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிற அந்த காலத்தில் வந்து பெட்ரோல் வந்து ரேஷன் செய்யப்பட்டது, அதாவது பிரித்து ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சரியான அளவில் பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இதே அர்த்தத்தில் தான் நம்ம வந்து கடைசியில் வந்து இந்த ரேஷ்னால் அப்படிங்கிற வேர்டும் வருது. ரேஷ்னால் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனைக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போ இந்த ஆர்டிக்கிளில் பார்க்கும்போது டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசிடம் அந்த தீவிர சிந்தனைக்கு பிறகு ஆழ்ந்த ஒரு ஆலோசனைக்கு பிறகு எடுக்கப்பட்ட அந்த முடிவை விளக்கம் கூறுங்கள், இதுக்காக வந்து ஜிஎஸ்டி 18% இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து
சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க 18% ஜிஎஸ்டி இருக்குதுன்னு. செகண்ட் பார்ட்டில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த 2 நியூஸ் ஹெட்லைன்ஸோட விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.